வாங்க இந்த வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி அடி பிடிக்காமல் குழையாமல் பொல பொலன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துக்கணும். இதில் நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். 1 2 2 கப்பு ரைஸை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது நம்ம ஊற வச்சிடணும். ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. வாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2 டம்ளர் போடுறேன் இல்லைங்களா, அதனால் 6லேருந்து 8 நான் 2ஆக கீரி எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன், அப்புறம் கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு கீ, அப்புறம் கர்டு எடுத்துக்கணும் 3 ஸ்பூனு. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னா, மசாலா பொருள் இருக்கு இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், சீரகம் இதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் போடுற மசாலா உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதை மட்டுமே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 4 பொடி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், இது சிகப்பு மிளகா பொடி, இது கரம் மசாலா. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு 3 குழிக்கரண்டி நெய் விடணும். நெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்க பொருளை போட்டு ஒரு கிளறி விடணும். புதினா தழையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நீல வாட்டில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நான் வீடியோக்காக உடனே காட்டுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே டைம் எடுத்து வதக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரே டைமில் இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இதுவும் உங்களுக்கு ஒரு 1/2 குக் ஆகணும். இதை பாருங்கள், 1/2 குக் ஆகிடுது. இப்போ கர்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடணும். அது ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா பொருள் இருக்கு இல்லையா, இல்லைன்னா பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஊற வச்ச ரைஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு 5 மினிட்ஸ் திறந்து பாருங்கள். எல்லாமே ஒரு 80% குக் ஆகிடும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்கணும். 4 டம்ளர் தண்ணீர் சேர்க்கணும். ஏன்னா 2 டம்ளர் ரைஸ் எடுத்தோம் இல்லையா, 1 2 3 4 தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதி வரும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம ரைஸை இதில் சேர்த்துடணும். தண்ணீர் இல்லாமல் ரைஸை மட்டும், ஊற வச்ச ரைஸை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். மூடிக்கு மேலே இது போல் ஒரு வெயிட் வச்சுருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு மூடியை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணும். அதனால் உங்களுக்கு எவாப்ரேஷன் வெளில போகாமல் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் தான். நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும் மீடியம் ஃப்ளேமில். இன்பிட்வீனில் 5 மினிட்ஸ் 10 ஒரு தடவை நீங்கள் கலந்து விடலாம். கலந்து விடும்போது இந்த போல் இருக்கும். நான் 5 மினிட்ஸ் 10 நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்குற தண்ணி இருக்குது. திரும்பவும் நம்ம மூடி போட்டு அதே போல் வெயிட் வச்சிடணும். ரைஸை சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டான டைமு. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணீர் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ரைஸ் ஒரு 75% தான் குக் ஆகிருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு 30 நிமிஷம் சென்று தான் நீங்கள் திறந்து பார்க்கணும். அந்த டைமில் என்ன ஆகும்னா, மீதி இருக்கிற தண்ணி அதை அப்சார்ப் பண்ணி அதில் நல்லா உங்களுக்கு ரைஸ் வெந்துடும். வெஜிடபிள்ஸு எல்லாமே ஈவனாக வெந்துடும். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது, அடியும் பிடிக்காமல் இருக்கும்.
ரைத்தா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.